காலை வணக்கம். ஒயிட் வாஷ் பண்ண தொடங்கியாச்சு. வேலை ரொம்ப விறுவிறுப்பாக நடக்கு பாருங்க. நம்ம செய்கிற வேலையை வந்து நம்ம சோம்பேறித்தனம் இல்லாமல் நல்லபடியாக நிதானமாக பார்த்தா அந்த வேலை வந்து நமக்கு முடிஞ்சிரும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம பார்த்தோம்னா வேலை முடிஞ்சிரும். டஸ்ட் அலர்ஜியாக இருக்குது, அதனால மறுபடியும் தும்மல் வந்துடும், உடம்புக்கு எதுவும் பாதிப்பு வந்துடும் சொல்லிட்டு இந்த மாஸ்க் போட்டிருக்கேன். இந்த மாதிரி உடம்ப சேஃப்டியாக பார்த்து செய்யுங்க. இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒயிட் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் நீட்டாக அள்ளி வைக்கலான்ட்டு இருக்கோம். ஆமாம், இதே மாதிரி எல்லாருமே நல்ல வேலையை பாருங்கள், ஈஸியாக முடிஞ்சிடும். வேலை வந்து தீர்ந்து போயிடும். எப்போதுமே வேலை வந்து நமக்கு மறுபடியும் இருக்காது. வேலை பார்க்க தீர்ந்து போயிடும் அப்படிங்கிற எண்ணத்தில் எல்லாரும் வேலை பாருங்கள், நல்லபடியாக முடிஞ்சிடும். நான் இப்போ எடுத்து போட்டு விடுதேன், அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போடுதேன். எல்லோரும் நல்லபடியாக உற்சாகமாக வேலையை பாருங்கள். நமக்கு பொங்கல் வந்தால் தான் நம்ம வீடு எல்லாமே க்ளீன் ஆகும். பொங்கல் வந்தால் தான் நம்ம வீட்டுக்கு ஒரு நன்மையாக இருக்கும். அதனால் அவ்வளோத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு துணி எல்லாத்தையும் மடிச்சு வச்சு எல்லாத்தையும் நீட் பண்ணிடலாம். அப்படி அங்கங்கே இருக்குது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து போட்டு விடுதேன். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லபடியாக ஒயிட் வாஷ் பண்ணுங்கள், நல்லா ஹாப்பியாக தீபாவளியை கொண்டாடுங்க. ஆவாத பொருள் எல்லாத்தையும் கழிச்சு துறை போட்டுருங்க. துறை போட்டுட்டு நல்லபடியாக வீட்டை நீட்டாக சுத்தமாக வைங்க. சுத்தமே சோறு போடும் நமக்கு. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். வெற்றி உங்களது.